கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க தேவன் பாராட்டின தயவுக்காய் கிருபைக்காய் கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. கடந்த 2 மாதங்களும் கர்த்தர் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து இந்த புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்க செய்த தயவுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய மாதத்திலே கூட இந்த மார்ச் 1ஆம் தேதி இந்த ஞாயிற்றுக்கிழமை தேவன் நம்ம கொடுக்கிற ஒரு விசேஷித்த வாக்குத்தத்தம் ஓசையா தீர்க்க தரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் பின் பகுதி. திக்கற்றவர்களுக்கு உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்கிறது, திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள். எந்த சூழ்நிலையிலே நீ திக்கற்ற ஒரு நிலைமையிலே இருக்கிறாயோ, ஒரு விசாரிப்பற்ற சியோனாய் காணப்படுகிறாயோ, யாராலும் நீ வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, பரிதபித்துக் கொண்டிருக்கிறாயோ, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், திக்கற்றவனுக்கு என்னிடத்தில் இரக்கம் உண்டு என்று சொல்லுங்கள். திக்கற்றவனுக்கு என்னிடத்தில், தேவனிடத்தில் இரக்கம் உண்டு. ஒருவேளை யாரும் இரக்கம் பாராட்டாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு தேவன் உங்கள் மீது இரக்கம் பாராட்டும்படி கடந்து வந்திருக்கிறார். இந்த ஒரு வாரமும் இந்த 7 நாட்களும் நாம் எதை குறித்து தியானிக்க போகிறோம் தெரியுமா? யாக்கோபு தன்னுடைய கோத்திர பிதாக்களை சபித்தான். சில காரியங்கள் வேதனையோடு சொன்னான். ஆனால் அவர்கள் மீது தேவன் இரக்கம் பாராட்டி அவருடைய துக்கத்தை, அவருடைய கர்த்தர் ஸ்தோத்திரம், எல்லா சாபங்களையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றினார். இன்றைக்கு எப்ராயிமை குறித்து நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா. இந்த ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் எப்ராயிமை குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும். யார் அந்த எப்ராயிம்? யோசேப்புடைய 2வது மகன். முதல் மகன் மனாசே, 2வது மகன் எப்ராயிம். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். அவனை குறித்து எரேமியா 31:20 ஆண்டவர் சொல்றாரு, எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவா, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவா, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் நான் அவனுக்காக துக்கித்து அவனையே நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை! எப்ராயிமுக்கு விரோதமாய் வார்த்தைகள் சொல்லப்பட்டதை என் உள்ளம் கொதிக்கிறது, அதை நினைக்கும் போதெல்லாம் நான் வேதனைப்படுகிறேன். இப்படி எப்ராயிமை குறித்து பேசிவிட்டோமே, பேசிவிட்டார்களே என்று சொல்லி. ஆனால் இப்பொழுதோ என் உள்ளம் அந்த எப்ராயிமுக்காக இறங்கும்படி என் உள்ளம் அவனுக்கு நேராய் திருப்பப்படுகிறது என்று சொல்லி இந்த காலைவெளியில எப்ராயிமுக்கு மாத்திரம் அல்ல, உங்கள் ஒவ்வொருவரோடு கர்த்தர் பேசுகிறார். எந்த சூழ்நிலையில, திட்டமற்ற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் இன்றைக்கு எப்ராயிமுக்கு இறங்கின தேவன் உங்களுக்கு இறங்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எப்படி இறங்க போகிறார்? 3 விதத்திலே இறங்குவார். டிவைன் ஹீலிங், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தெய்வீக ஒரு சுகத்தினால் அவனுக்கு இறங்க போகிறார். 2வது டிவைன் ஆபிடேஷன், தெய்வீக குடியிருப்பினால் அவனுக்காக இறங்க போகிறார். 3வது டிவைன் ஹோலினஸ், தெய்வீக பரிசுத்தத்தினால் அவனுக்கு இறங்க போகிறார். எனக்கு அவனுக்கு மாத்திரம் அல்ல, உங்களுக்கும், கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, உங்களுக்கும் ஒரு தெய்வீக சுகம், ஒரு தெய்வீக குடியிருப்பு, ஒரு தெய்வீக பரிசுத்தத்தை இந்த மாதம் துவக்கத்தில் இந்த 1ஆம் தேதியிலே தர கர்த்தருடைய உள்ளம் உனக்காக இரக்கம் பாராட்டுகிறது. திக்கற்றவனுக்கு என்னிடத்தில் இரக்கம் உண்டு என்று சொல்லுங்கள் என்று சொன்ன தேவன், எப்ராயிமுக்கு இறங்கின தேவன் இன்றைக்கு உனக்கு, உன் பிள்ளைகளுக்கு இறங்கும்படி கடந்து வந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி அந்த தெய்வீக சுகம், டிவைன் ஹீலிங் என்று பார்க்கும்போது, இதே ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். 4ஆம் வசனத்திலே, நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த காலவெளியிலே முதல் எப்படி இறங்குகிறார் தெரியுமா? எப்ராயிமில் மேல் இருந்த கோபம், எப்ராயிமில் இருந்த சாபம், எப்ராயிமில் இருந்த வேதனை. அவன் சொல்கிறான், நான் உன் சீர்கேட்டை பார்த்தேன், நீ எவ்வளவு ஆண்டவருக்கு விரோதமான கிரியைகளை செய்தாய் என்பதை நான் பார்த்தேன். உன் சீர்கேட்டை இப்பொழுது நான் குணமாக்கும்படி கடந்து வந்திருக்கிறேன். உன் சீர்கேட்டை குணமாக்குகிறது மாத்திரமல்ல, உன்னை சிநேகிக்கும்படி நான் கடந்து வந்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, என்னுடைய உக்கிரமான கோபம் உன்னை விட்டு நீங்கும்படி நான் கடந்து வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சீர்கேட்டை குணமாக்குவேன். நாம் நினைக்கலாம், குணமாக்குவேன் என்றாலே
சரீரத்தில் உள்ள வேதனைகளை தான் கர்த்தர் குணமாக்குவார் என்று நீங்கள் நினைக்கலாம். சரீர குணமாக்குதலை காட்டிலும் நம்முடைய ஆத்துமா குணமாக்கப்பட வேண்டும். இந்த லென்த் நாட்களில் எத்தனையோ பேர் தவச நாட்கள் என்று சொல்லி ஆலயத்திற்கு விடாமல் ஒவ்வொரு நாளும் கடந்து போவீர்கள். 40 நாட்கள் விசேஷித்த ஜபத்தை ஆயத்தப்படுத்தி ஜபம் செய்வீர்கள். அதற்கெல்லாம் மேலாக நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், ஒப்புரவாக வேண்டும். மனம் திரும்புதல் என்றால் என்ன? யாரிடத்தெல்லாம் கசப்பு இருக்கிறதோ, வைராகியம் இருக்கிறதோ, வேதனை இருக்கிறதோ, கஷ்டங்கள் இருக்கிறதோ, அவர்களோடு ஒப்புரவாகி அவர்கள் செய்கிற குற்றங்களை மனப்பூர்வமாய் மன்னித்து நீங்கள் முதல் மனம் திரும்ப வேண்டும். இந்த சீர்கேட்டை தான் கர்த்தர் குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஓசியாவை நாம் பார்க்கும்போது 7:8 வாசிக்கும் போது எப்ராயிம் என்ன சீர்கேட்டு செய்தான் என்று சொல்லி பார்க்கும்போது முதல் 7:8 வாசிக்கிறோம். ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே எப்ராயிம் அந்நிய ஜாதிகளோடு கலந்திருந்தானாம். அந்நிய ஜாதிகள், ஆண்டவர் அறியாத பிள்ளைகளோடு கூட உறவு கொண்டிருந்தான். ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத அருவிருப்பான காரியங்களோடு ஐக்கியப்பட்டிருந்தான். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அவன் திருப்பி போடாத ஒரு அப்பம் என்று சொல்லுகிறார். கர்த்தர் வேகாத ஒரு அப்பம் சபைக்குள்ளேதான் இருக்கிறான். ஆனால் அந்நிய ஜாதிகளோடு, அந்நிய காரியங்களோடு, தேவன் அறிவிருக்கிற காரியங்களோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறான். அவன் திருப்பி போடாத ஒரு அப்பம். இதுதான் அவன் இடத்துல கர்த்தர் பார்த்த ஒரு சீர்கேடு. இரண்டாவது, அதே ஓசியா 6ஆம் அதிகாரம் 4 கர்த்தர் ஸ்தோத்திரம் வாசிக்கும் போது, உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற் காலத்தில் தோன்றும் பனியை போலவும் ஒடிந்து போகிறது. காலையில ஒரே பக்தி, அதிகாலையில எழுப்புறோம், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருகிறோம், ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம். ஆனால் மாலையில பார்க்கும் போது அது பனி எப்படி ஒடிந்து போகிறதோ அப்படியா அந்த பக்தி ஒடிந்து போய் பாவ கிரியைகளிலே இந்த ராக்காலத்திலே நாம் விழுந்து போகிறோம். இதையெல்லாம் ஆண்டவர் எப்ராயிம் இடத்திலே ஒரு சீர்கேடாய் பார்த்தார். எப்ராயிம் ஓசியா 6:10 வாசிக்கும் போது அங்கே எப்ராயிம் வேசித்தனம் பண்ணி உண்டு, இஸ்ரவேல் தீட்டுப்பட்டு போயிற்று என்று கர்த்தர் சொல்லுகிறார். காலையிலே பக்தி, பகல் பனி போல் அது ஒழுகி போகிறது. ஓசியா 7:10 வாசிக்கும் போது அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு திரும்பாமல் இவை எல்லாவற்றிலும் அவரை தேடாமல் இருக்கிறார்கள். இதை நான் எத்தனையோ முறை எச்சரித்து கூட அந்த சீர்கேட்டை அவன் மனம் திரும்பவில்லை. மாறாக தேவனை தேடாமல் இருக்கிறார்கள். எபிரேயர் எழுதின ஓசியா 11:8-9 வாசிக்கும் போது அந்த எப்ராயிமை பார்த்துதான் சொல்கிறார், எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், எப்ராயிமே நான் உன்னை எப்படி கை நெகிழ்வேன், உன்னை நீ கீழே விழும் போதெல்லாம் உனக்காக என் உள்ளம் குழம்புகிறது, உன்னை தண்டிக்கிறதற்கு நான் மனிதன் அல்ல, நான் தேவனாய் இருக்கிறேன். நாம குழம்புறமோ இல்லமோ பாவம் பண்ணிட்டு ஆண்டவர் நமக்காக குழம்பி கொண்டிருக்கிறார். இந்த காலவெளியிலும் ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம், உன் சீர்கேட்டை குணமாக்குவேன். இந்த மாதம் துவக்கத்துல கர்த்தர் சொல்லுகிறார். இந்த லென்த் நாட்களிலே சிலுவை பாடுகளை தியானிக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். சிலுவை பாடுகளை தியானிக்கிறது பெரிதல்ல, அந்த சிலுவையிலே திரும்ப தேவனை நீ அறைந்து விடாதபடி உன் சீர்கேட்டை நான் குணமாக்குவேன், உன்னை நான் சிநேகிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கோபம், என் கோபம் உன்னை விட்டு அகன்று போகட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு நல்ல ஒரு தெய்வம். இன்றைக்கு திக்கற்றவர்கள் உனக்கு இரக்கம் பாராட்டும்படி கர்த்தர் இந்த மாதம் உன்னிலே கடந்து வந்திருக்கிறார். எப்படிப்பட்ட சாபம் உன்மேல் இருந்தாலும், பாவம் உன்மேல் இருந்தாலும், பழி சொற்கள் உன்மேல் இருந்தாலும், பிசாசின் பிடியிலே நீ காணப்பட்டாலும், இச்சைகளிலே விழுந்திருந்தாலும், உன் சீர்கேட்டை குணமாக்கும்படி கர்த்தர் உன் பட்சத்துல இருக்கிறார். நீ மனம் திரும்பினால் ஆண்டவர் உன்னை சிநேகிப்பார், அவர் கோபத்தை விட்டு உன்னை அகற்றுவார். இன்றைக்கு நம்முடைய ஆத்தும சீர்கேடு மாத்திரமல்ல, சரீரத்தில் உள்ள சீர்கேடுகளையும் கர்த்தர் திருப்ப வல்லமை உள்ளவராயிருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே எவ்வளவு நிமிரக்கூடாத ஒரு கூனியை பார்த்து, ஸ்ரீயே உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொன்ன தேவன் உன் சரீர சீர்கேட்டையும் குணமாக்கும்படி கர்த்தர் இந்த காலவெளியில இருக்கிறார். 38 வருஷமாய் பெத்தஸ்தாவிலே படுத்துக் கொண்டிருந்தவனை பார்த்து, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன தேவன் இனி எந்த வியாதி படுக்கை உன்னை மேற்கொள்ளாதபடி உன் எலும்புகளை நினம் உள்ளதாக்கி புஷ்டியாக்கி உன் பாவங்களை மன்னிக்கிற தேவன் உன் பட்சத்திலே இருக்கிறார். பெரும்பாடுள்ள ஸ்ரீ வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்திலே வல்லமை புறப்பட்டு
வேதனை நீங்க செய்த தேவன் உன் சரீரத்தில் உள்ள வேதனைகளை நீங்கும்படி கர்த்தர் உன் மத்தியில இருக்கிறார். ஹalleluya. இரண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, தெய்வீக குடியிருப்பு, டிவைன் ஹாபிடேஷன். முதல் தெய்வீக சுகம், டிவைன் ஹீலிங். உன் சீர்கேட்டை குணமாக்குவேன். நீ மனம் திரும்பும் போது உன்னை நான் சிநேகிப்பேன். அது மாத்திரமல்ல, என் கோபத்தை உன்னை விட்டு அகற்றுவேன். இரண்டாவது ஆண்டவர் சொல்றார், உன்னை குணமாக்குறது மாத்திரமல்ல, உன் வாழ்க்கை வறண்டு போய் வேதனைக்குள்ளாய் அவமானத்துக்குள்ளாய் காணப்படுகிறதா, அதை நான் குடியிருப்பாய் மாற்றுவேன், செழிப்பாய் மாற்றுவேன். அதே ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் இந்த மாதம் கர்த்தர் இந்த ஓசியா 14 தான் நமக்கு கொடுக்கிறார். 5, 6, 7 வாசிக்கும் போது, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் நீலி புஷ்பத்தை போல் மலர்வான், லிபனோனை போல் வேரூன்றி நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒளிவு மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் அவனுடைய வாசனை லிபனோனுடைய வாசனை போலவும் இருக்கும். அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள், தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடிகளை போல் படருவார்கள். அவன் வாசனை லிபனோனுடைய திராட்சை ரசத்தின் வாசனையை போல் இருக்கும். நீ கெட்டு போயிருந்தாயா? உன்னை தூக்கி எடுத்து ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? உன்னை நான் செழிக்க செய்வேன். எப்படி செழிக்க செய்வாராம்? பனியை போல் உன்னை மாற்றுவாராம், லீலி புஷ்பத்தை போல் நீ மலருவாயாம், லிபனோனில் உள்ள வேரூன்றி நிற்பாயாம், உன் ஒளிவு மரம் போல் உன் கிளைகள் படரும், அநேகர் வந்து அதனை இளைப்பாறுவார்கள். இன்றைக்கு நீ எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறாயா? உன் சீர்கேடு நிமித்தம் நீ இன்றைக்கு மனம் திரும்பும் போது கர்த்தர் உன்னை சிநேகித்து அவர் கோபத்தை அகற்றி உன் குடியிருப்பையே மாற்றுவார். உன்னுடைய ஹாபிடேஷனையே, இவள் சேஞ்ச் யுவர் ஹாபிடேஷன். நீ உன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். எப்படி மாற்றுவார் தெரியுமா? பனியை போல் ஒரு செழிப்பை தருவார். ஆதியாகமம் 27:27 வாசிக்கும் போது, ஈசாக்கு யாக்கோப்பை பிளஸ் பண்ணும் போது, தேவன் உனக்கு வானத்தின் பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருள்வாராக. I will command the dew on his rain என்று சொல்கிறார். ஒரு பனியை நான் உன் மீது பெய்ய செய்வேன். அந்த பனி உன் மேல் பெய்யும் போது உன் வாழ்க்கை, அப்படி வாடி போயிருந்த உன் வாழ்க்கை, வேதனைப்பட்ட உன் வாழ்க்கை ஒரு கொழுமையான, ஒரு செழுமையான வாழ்க்கையாய் மாறுபடி கர்த்தர் கிருபை பாராட்டுவார். அது மாத்திரமல்ல, எப்படி ஒரு லீலி புஷ்பத்தை போல் மலரச் செய்வார் என்றால், லீலி புஷ்பம் அந்த காலையிலே அந்த சூரியன் வெளிச்சம் அதன் மீது படும்போது அந்த பூக்கள் அழகாய் விரியும் போது ஒரு நற்கந்தமான வாசனை அந்த தோட்டத்தை கவ்விக்கொள்ளும். இன்று உன்னுடைய வாழ்க்கையிலே கூட அந்த ஆண்டவருடைய பனி உன்மேல் பெய்யும் போது, ஆண்டவருடைய வெளிச்சம் உன் மீது வரும்போது, உன் சீர்கேடு மாறும்போது உன் முகத்தில் உள்ள துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஒரு அழகான புன்னகை உன் முகத்திலே கடந்து வரும். இப்பொழுது உன் முகத்தை பார்க்கும்போது செத்தமனை போல் இருக்கிறாய் அல்லவா? உன்னால் யாரிடத்திலும் சிரிக்க முடியவில்லை, மனம் விட்டு பேச முடியவில்லை. உன்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த பாவ பாரம் உன்னை அழித்துக் கொண்டிருக்கிறது அல்லவா? இன்றைக்கு ஆண்டவர் உன்னை குணமாக்கும் போது உன்னை அறியாமல் ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் லீலி புஷ்பத்தை போல் ஒரு புன்னகை வாழ்க்கையில் வரும். யாரை பார்த்தாலும் என்ன பேசி விடுவார்களோ, என்ன கேட்டு விடுவார்களோ என்று ஒளிந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? ஆதாம் பாவம் செய்து ஒரு அத்திமரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லும் போது, இதோ நான் நிர்வாணியா இருக்கிறேன் என்று சொன்னான். உன்னை நிர்வாணி என்று சொன்னது யார் என்று கர்த்தர் கேட்டார் அல்லவா? ஐயோ, நான் நீங்கள் புசிக்க வேண்டாம் என்ற பழத்தை புசித்து விட்டேன், இன்றைக்கு சீர்கேடா இருக்கிறேன்னு சொல்லும் போது ஆண்டவர் ஆதாமுக்கு ஒரு அத்தி இலையை அவன் அத்தி இலையை முடித்து கொண்டிருந்தான். ஆனால் ஆண்டவர் ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து கர்த்தருக்கு அந்த தோலை எடுத்து அதுக்கு ஒரு தோல் உடைய கர்த்தர் கொடுத்தார் அல்லவா? இன்றைக்கு உன்னையும் அந்த நிர்வாணத்தை மூடி ஒரு சிரிக்க செய்ய, ஒரு நல்ல புன்னகைக்க, ஒரு சந்தோஷ சமாதானம் உன் வாழ்க்கையில நிரப்ப, உன் வாழ்க்கை திரும்ப வாசனை வீசும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவார். அது மாத்திரமல்ல, ஒளிவு மர கன்றுகள் போல் அது ஓங்கி வளர்ந்து படரும், அதன் கிளைகளுக்குள்ளே அநேகர் அடைக்கலங்கள் கடந்து வருவார்கள் என்று சொல்லி உன்னுடைய வாழ்க்கை படரும்படி, பட்டு போன உன்னுடைய வாழ்க்கை படரும்படி, திரும்ப அநேகர் உன்னுடைய அடைக்கலத்துக்குள்ளே கடந்து வரும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஆமென். பிரியமானவர்களே, இந்த வழியிலே ஒரு குடியிருப்பை கர்த்தர் மாற்றுவார். மூன்றாவது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், அதே ஓசியா 14ஆம்
அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அதுக்கு முன்னால ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த 14:3 வாசிக்கும் போது, நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம். அதே மாதிரி இந்த இடத்துலயும் சொல்லியிருக்கிறது, இனி இனி என்ற வார்த்தை என்னை தொட்டது. இனி அந்த பாவ கிரிகளை நாங்கள் தொட மாட்டோம். இனி அந்த விக்கிரக கிரியைகள் எங்கள் வாழ்க்கையில கடந்து வராது. இனி தேவன் அருவருக்கிற வேசித்தனங்கள் எங்கள் வாழ்க்கையில வராது. இந்த இடத்துல சொல்ற, இனி எனக்கு விக்கிரகங்கள் என்ன என்று எப்ராயிம் சொல்லுவான். நான் அவனுக்கு செவி கொடுத்து அவன் மேல் நோக்கமாய் இருந்தேன். நான் பச்சையான தேவதார விருட்சம் போல் இருக்கிறேன். என்னாலே உன் கனி உண்டாயிற்று என்று எப்ராயிம் சொல்லுவான். இவைகள் உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? இவைகளை கிரகித்தக்க புத்தி உள்ளவன் யார்? கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான் அவர்களை நடப்பார்கள். பாதகரோ வென்றால் அவர்கள் இடறி விழுவார்கள். இந்த காலவெளியில் 3வது, he will give you a divine holiness. உன்னை சீர்கேட்டை குணமாக்குறது மாத்திரம் அல்ல, பட்டு போன உன் வாழ்க்கை நல்ல மலர செய்கிறது மாத்திரம் அல்ல, இந்த மாதம் தேவன் உன்னை ஒரு விசேஷித்த பரிசுத்தத்தை உன்னை நடத்துவார். பரிசுத்தத்தை இழந்து நீ காணப்படுகிறாய் அல்லவா? இன்றைக்கு இனி அதை நான் தொட மாட்டேன். அந்த எப்ராயிம் சொல்கிறான், இனி அந்த விக்கிரகங்கள் எனக்கு வேண்டாம். இனி அந்த அந்நிய தேவனுடைய உறவு எனக்கு வேண்டாம். எனக்கு அந்த அறிவிப்புகள் வேண்டாம். அந்த காரியங்கள் என் வாழ்க்கையிலே, நான் உண்மை துக்கப்படுத்தக்கூடிய காரியங்கள் என் வாழ்க்கையில வேண்டாம் என்று சொல்லும் போது, ஆண்டவர் அவனுக்கு விசேஷித்த ஒரு பரிசுத்தத்தை தந்து கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை தருகிறார். அருமையானவர்களே, தேவன் நம்மை அசுத்தத்திற்காக பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். நான் பரிசுத்தர், உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். லேவி ராகமத்திலே, எனக்கேற்ற பரிசுத்தத்தை உனக்கு தந்திருக்கிறேன், அதனால் பரிசுத்தத்திற்கு நேராய் உங்களை வழிநடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மை பொன்னினால் வெள்ளியினாலும் மீட்கப்படவில்லை, அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். இந்த கால விளையிலே கூட, இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, திக்கற்றவர்களுக்கு என்னிடத்தில் இரக்கம் உண்டு என்று சொல்லுங்கள். எப்ராயிம் விழுந்து போன ஒரு திருப்பி போடாத அப்பம், ஆனால் அவனுக்கு இரக்கம் பாராட்டி அவனை தூக்கி நிறுத்தின தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே கூட எந்தெந்த இடத்திலே நீங்கள் சீர்கேடா இருக்கிறீர்களோ உங்கள் சீர்கேட்டை குணமாக்குவார். எந்த இடத்துல வாடி வதங்கி வனாந்தரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அதை லிபனோனை போல் செழிக்க செய்து, தேவதார விருட்சங்களை போல் கலைகள் படரச் செய்து, நீலி புஷ்பத்தை போல் அதை மலரச் செய்து, பனியை பெய்ய செய்து, உன் வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷத்தை சமாதானத்தை கர்த்தர் தரப்போகிறார். முன்பு போல் நீ எழும்பி நீ சந்தோஷமாய் எல்லாரோடு இருக்கத்தக்கதாக உன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். எப்பொழுது நீ மனம் திரும்பும் போது. 3ஆவதாக, உன்னை பரிசுத்தத்திற்கு நேராய் அவர் நிறுத்துவார். கர்த்தருடைய வருகை மிக சமீபமாயிற்று, காலம் நிறைவேறிற்று, மனம் திரும்புகள், தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று மார்க் 1:13 வாசிக்கிறோம். காலம் மிகவும் சமீபமாயிற்று. இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்புங்கள். எப்ராயிமை தூக்கி எடுத்த தேவன் இன்றைக்கு உங்களையும் தூக்கி நிறுத்தி உங்களை ஆசீர்வாதங்களினால் வர்ஷிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே நீங்கள் சொன்ன கிருபையுள்ள வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். திக்கற்றவளுக்கு என் இடத்துல இரக்கம் உண்டு என்று சொல்லுங்கள் என்று சொல்லியாப்பா. எப்ராயிம் ஆண்டவரே ஒரு திக்கற்றவனாய், இரக்கம் பெறாதவனாய், பாவத்திலும் சாபத்திலும் அருபிறப்பிலும் மூழ்கி இருந்த அவனை பார்த்து நீங்க சொன்னீங்கப்பா, எப்ராயிமே உன் சீர்கேடை நான் குணமாக்குவேன், இதோ நான் உன்னை சிநேகிக்கிறேன், என் கோபம் உன்மேல் இனி இருப்பதில்லை என்று சொன்னீரே அப்பா. ஆண்டவரே அப்பா, அவனுக்கு ஒரு டிவைன் ஹீலிங்கை கொடுத்தீங்களே, தெய்வீக சுகத்தை கொடுத்தீங்களே அப்பா. இன்னைக்கு எந்தெந்த சீர்கேட்டுல நாங்களும் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறோமோ, ஒரு திருப்பி போடாத அப்பமா இருக்கிறோமோ, அந்நிய ஜாதிகளோடு கலந்து உமக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை துக்கித்து கொண்டிருக்கிறோமோ, ஆண்டவரே இன்றைக்கு எங்களையும் நீர் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை மாற்றுகிறதுக்கு மாத்திரம் அல்ல ஆண்டவரே, வாடி வதங்கி போய் ஆண்டவரே உன் முகத்தை பார்க்க கூட துணிவில்லாமல் ஆண்டவரே காணப்படுகிற வாழ்க்கையிலே அந்த துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றி, பனியை போல் ஆண்டவரே நீர் ஆண்டவரே இந்த பனியை வர்ஷிக்க செய்து, லிபனோனை போல் எங்களை செழிக்க செய்து அப்பா, ஒளிமர கன்றுகளை போல் படர செய்து ஆண்டவரே, நீலி புஷ்பத்தை போல் எங்களை மலர செய்கிறதற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாற்றுகிறதற்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் வாசனை வீசக்கூடிய சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்கிறதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. பரிசுத்தை
இழந்திருக்கிற எங்களுக்கு திரும்ப அந்த டிவைன் ஹோலினஸ் தந்து கர்த்தாவே, ஒரு தெய்வீக பரிசுத்தத்தை எங்களுக்கு தந்து கர்த்தாவே, அந்த பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து உடைய பரலோக பிரஜையாய் எங்களை மாற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு இப்ராஹீமுடைய வாழ்க்கையிலே நீர் இரக்கம் பாராட்டி ஆண்டவரே ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமானாய் மாற்றினது போல் எங்கள் வாழ்க்கையிலும் உங்களுடைய இரக்கம் மட்டும்தான் எங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் அப்பா. ஆண்டவரே, மக்கள் செய்கிற ஆண்டவரே துரோகங்கள், ஆண்டவரே பாவங்கள், அருவருப்புகளை ஆண்டவரே நீர் மாத்திரம்தான் இரக்கம் பாராட்ட முடியும். உடைய இரக்கத்திற்காக கெஞ்சி பிரார்த்திக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவர் மீது நீ சொன்னீரே, திக்கற்றவர்களுக்கு இரக்கம் உண்டு என்று சொல்லுங்கள் என்று சொன்னீரே அப்பா. நான் சொல்லி இருக்கிறேன். இன்னைக்கு மனம் திரும்புகிற ஒவ்வொருவர் மீதும் உடைய தெய்வீக இரக்கம், வாலிப பிள்ளைகள் மீது உடைய இரக்கம் அப்பா, ஆண்டவரை குடும்பங்கள் மீது உடைய இரக்கம் கடந்து வந்து அந்த சாபம், அந்த பாவ கட்டுகள் ஆண்டவரை எல்லாவற்றிலும் நீர் விடுதலை தரும்படி ஜெபிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தருடைய கிருபைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Have a blessed month. Amen.